ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாய் குட்டீஸ் தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் கூட இந்த அடிச்சுவடுகள் இந்த நிகழ்ச்சியிலே அநேக தேவ ஊழியர்கள் நம் மத்தியிலே வந்து அவருடைய சாட்சிகளை அனுபவங்களாக பகிர்ந்து கொண்டு வராங்க. இன்றைய தினத்திலும் கூட அருமையான பிரதர் அவர்கள் குடும்பமாய் நம் மத்தியிலே வந்திருக்காங்க. வாங்க அவருடைய சாட்சிகளை கேட்டு நாமும் பயன்பெறலாம். எங்களுடைய ஜாய் குட்னிஸ் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். சொல்லுங்க பிரதர், உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய சபையை பற்றியும் உங்களுடைய ஊழியங்களை பற்றியும் சொல்லுங்க. என்னுடைய ஊர் வந்து புதுக்கடை, கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை நெடுமானி விளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் வசித்து வருகிறேன். எனக்கு வந்து 2 சகோதரிகள் இருக்கணும். நாங்க ஒரு சின்ன குடும்பம். என்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் குடிப்பழக்கத்துல அடிமைப்பட்டதுனால எங்களுடைய குடும்பம் ரொம்ப கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு சொல்லி என்னுடைய அப்பாவுடைய இழப்பு எங்களுக்கு குடும்பத்துல ரொம்ப ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. அப்படின்னா பொருளாதாரத்திலையும் சரிதான், மற்ற மாதிரி விதத்திலையும் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எனக்கு அப்பா இறக்கும் போது எனக்கு 3 வயசு இருந்தது. என்னுடைய தங்கச்சி வந்து பிறந்த 6வது மாசம். அப்போ இந்த கை குழந்தை வச்சுட்டு தான் அம்மாவால எங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ அம்மா எங்க கிட்ட விட்டுட்டு தான் எங்க அம்மா வந்து அந்த முந்திரி தொழிற்சாலை ஒண்ணு இருக்குது, அங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்து அதுல வர அந்த சின்ன வருமானத்தை வச்சுதான் எங்களை வந்து போஷிக்கணும், எங்களை உடுத்துவிக்கணும், எங்களை இன்னும் வந்து ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பணும். அப்படிப்பட்ட நிலைமையிலதான் நாங்க கடந்து வந்தோம். அப்போ சின்ன வயசுல என்னுடைய மைண்ட்ல ஒரு தாட் ஓடிட்டு இருந்து, எப்படியாவது நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும், அதுதான் என்னுடைய மோட்டிவா இருந்தது. ஏதாவது ஒரு வேலை செய்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு மைண்ட்ல தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்திட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் வளர்ந்து நாங்க வந்துட்டு இருக்கோம்போ வீட்டினுடைய வறுமை நிமித்தமா என் அக்காவை வந்து 8வது வரை தான் படிக்க வச்சாங்க, தங்கச்சியும் 8வது வரை தான் படிக்க வச்சிருந்தேன். அப்போ என்ன மட்டும் நான் வந்து பார்க்கவே கொஞ்சம் மெல்லிசா இருப்பேன். அப்ப எனக்கு இவனால இந்த கூலி வேலையெல்லாம் செய்ய அந்த அளவுக்கு முடியாது, அதனால இவனை மட்டும் கொஞ்சம் படிச்ச வச்சோம் அப்படின்னு சொல்லி என்னை மட்டும் தான் +2 வரை படிச்ச வச்சாங்க. அப்போ நாங்க வந்து இப்போ நான் ஒரு 4வது 5வது படிக்கும் போது லீவு நாள்ல வந்து இந்த சின்ன சின்ன கூலி வேலைக்கு போவோம். அப்படிதான் அந்த குடும்பத்தை நாங்க அப்படி ஓட்டிட்டு இருந்தோம். ஏன்னா சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அநேக நாட்கள் வந்து அந்த காலங்கள்ல வந்து முழுசு அரிசி கிடைச்சாது. அப்போ என்ன பண்ணீங்கன்னா பொடி அரின்னா அங்க இதுக்கு ரொம்ப சீப்பா அது கிடைச்சு, அதை வாங்கி அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு தரோம். அப்போ அம்மா சமைச்சதுக்கு முன்னே எங்களுக்கு எல்லாம் தூக்கம் வந்து நாங்க தூங்குவோம். அப்போ கஞ்சி அது கஞ்சி காய்ச்சின பின்னாடி எல்லாரையும் தூக்கி உட்கார வச்சு மூஞ்சியை கழுவி வாயில ஊட்டி விட்டு அப்படி தூங்குன நாட்கள் உண்டு. அநேக நாட்கள் வந்து இன்னும் நாளைக்கு குடிச்சலாம் அப்படின்னு சொல்லி படுத்து விடிய காலம் எழும்பி குடிச்சோம். அப்படிதான் எங்க குடும்பம் போயிட்டு இருந்தோம். அப்போ எப்பவுமே என்னுடைய மைண்ட்ல தோணுது, பணம் இருந்தாலும் இந்த உலகத்துல நல்லா வாழ முடியும். இன்னும் ஒண்ணுன்னா, நம்ம அப்பா குடிகாரம் என்ன இருந்ததுனாலதான் நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டது. நம்ம அம்மாவெல்லாம் இவர் தூக்கி போட்டு அடிப்பாரு. அவருக்கு என்ன வந்து பிடிக்காது, அவருக்கு ஆண் பிள்ளைகள் வந்து பிடிச்சாது, பெண் பிள்ளைகளை தான் ரொம்ப அவரு அக்காளை எல்லாம் வச்சு அக்காளை வச்சு கொஞ்சிட்டு இருப்பாரு. ஏதாவது பேக்கரியில் ஏதாவது பண்டம் வாங்கிட்டு வந்தா அவங்கள கையில தான் கொடுப்புன்னு தவிர எனக்கு கையில தர மாட்டாரு. அப்ப எனக்கு இதெல்லாம் வந்து தகப்பேன்னு சொன்னாலும் என்னுடைய ஒரு மைண்ட்ல வந்து பெரிய ஒரு வில்லனாகவே என்னுடைய மைண்ட்ல அது இதாச்சு. அது இல்ல இவர் இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இப்படி இறந்து போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து விஷம் அடிச்சுதான் மறிச்சு போனாரு. அப்போ அவருக்கு ஒரு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல எப்போ தோணும், நான் இன்னி வளர்ந்து என்னுடைய சகோதரி எந்த ஒரு குடிகாரனையும் கட்டி கொடுக்கறது, இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ இந்த எண்ணத்துல அப்படி வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல என்னன்னா, நான் +2 முடிச்சேன். +2 முடிச்சாகல வீட்டுல அம்மா சொல்லிச்சு, நீ எப்படியாவது போலீஸ் செலெக்ஷனுக்கு மிலிட்டரி செலெக்ஷன் ஏதாவது போய் ஏதாவது வேலை உனக்கு கிடைச்சோம் அப்படின்னு சொல்லி அப்படி திருச்சியில கொஞ்ச நாள் அப்படியே தங்கி இருந்து மிலிட்டரி செலெக்ஷன் அட்டன் நானு ரன்னிங்ல ஃபெயில் ஆகும், ஏதாவது ஒரு விதத்துல ஃபெயில் ஆயிட்டு அந்த தோல்வி பயத்தோட வந்து பணமும் செலவாகுது, நமக்கு வாழ்க்கையிலயும் நமக்கு முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா கூலி வேலைக்கு இறங்கினேன். அந்த டைம் வந்து இந்த கார்பெண்டர் வேலை
அங்க வீட்டு பக்கத்துல வந்து அதிகமா செய்துட்டு இருப்பேன். அப்போ அவங்களுக்கு ஹெல்ப்பரா போனேன். அப்படி ஹெல்ப்பரா போன டைம்ல தான் எனக்கு கரண்ட் சாக்கடிச்சு நான் வந்து கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு வந்து ஃப்ராக்சர் ஆச்சு. அப்போ வந்து அந்த ஸ்பைனல் கார்டு அடிபட்டதோட நான் நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஏன்னா என்ன பரிசோதித்து பார்த்த டாக்டர் முதல் சொன்ன வார்த்தை, இனி ஒன்னால எழுந்து நடக்க முடியாது. ரெண்டாவது வந்து உனக்கு கல்யாணம் ஆகாது. மூணாவது வந்துன்னா யாராவது ஒரு மனுஷனுடைய தொகை இல்லாம இருந்தா உன்னால இனி உயிர் வாழ முடியாது. அப்படி ஒண்ணு யாராவது பார்க்கணும்னு சொல்லி யாரு தந்தா மட்டும்தான் உனக்கு நாங்க சர்ஜரி பண்ணோம், இல்லைன்னா நீ அப்படி படுக்கையில இருந்து அப்படி போய்க்க அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்டதுனால என்னுடைய நம்பிக்கை எல்லாமே உடைஞ்சு போச்சு. பணம் சம்பாதிக்க வேணும்ல ஒரு அந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. நீ நல்லா பணம் சம்பாதிக்க வேலை செய்ய முடியாத, அடுத்தது இனி ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல அந்த நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு. இப்படி என்னுடைய வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுச்சுது இந்த ஒரு ஆக்சிடென்ட் நிமித்தமா. நல்லா தானே இருக்கீங்க, ஆக்சிடென்ட் சொன்னீங்களா, எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் அப்ப எப்படி பாருங்க? பார்க்க வந்து நான் நல்லாதான் இருக்குதேன். ஆனா வந்து எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு பேக்ல அடிபட்ட உடனே எனக்கு நெஞ்சு கீழே எல்லா உறுப்புமே செயலிழந்து போச்சு. இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து யாரு தொட்டாலோ அடிச்சாலோ இல்ல வெட்டுனா கூட தெரியாது. எனக்கு வந்து யூரின் போறது தெரியாது, மோஷன் போறது தெரியாது, என்ன அறியாமலே போகும். அது நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். இனி ஒண்ணுன்னா யாருடைய ஒரு சின்ன உதவி இல்லாத கூட ஒரு கப்பு தண்ணி கூட என்னால எடுத்து குடிச்ச முடியாது. எப்பவுமே என்ன பக்கத்துல யாராவது ஒரு ஆள் இருந்தாதான் என்னால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். ஆனா என்ன ரெண்டு கையும் வந்து நல்லா செயல்படும். இது நெஞ்சு மேல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நெஞ்சுக்கு கீழே தான் இந்த மாதிரி அந்த ஸ்பைனல் கார்டு அடிபட்டது நிமித்தமா இவ்வளவு அந்த செயலற்று போச்சுது எல்லா உறுப்புகளும். உள்ள வந்து இப்போ ஸ்பைனல் கார்டுக்குள்ள கம்பி போட்டு இருக்குது. அந்த கம்பி இதுவரை ரிமூவ் பண்ணல, உள்ள இருக்குது. அடிக்கடி என்ன சொல்றது, அந்த யூரின் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், டிவி உள்ள போட்டிருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இருந்தாலும் இப்ப எனக்கு அடிபட்டு 25 வருஷம் ஆகுது. ஆனா 25 வருஷமும் ஆண்டவர் என்ன சொல்வது, உணவும் உடுத்த உடையும் படுக்க இடத்துக்கு வந்து நல்ல மாதிரி ஆண்டவர் என்ன பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. இன்னும் இதுக்கு விட என்னன்னா, இது மாதிரி அடிபட்டவங்க ஒரு 2-3 வருஷத்துலயே படுக்க புண்ணாகி இறந்து போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு ஷிஃபா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல வந்து அடிக்கடி மரண செய்தி தான் வரும். ஆனா இருக்கோம் இப்ப பார்த்தா நான் தான் சீனியாரிட்டி போல சொல்லணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் பார்த்தா எந்த ஒரு பலவீனம் இல்லாத மாதிரி வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஒரு கிருபை. என்னட்ட கேப்பீங்க, நீங்க எப்படி படுக்க புண்ணு இல்லாம எப்படி உடம்பு இப்படி வச்சிருக்கு அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய ஒரு பெரிதான ஒரு கிருபை தான். ஆண்டவர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில எந்த காலாம இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சிறந்திருக்கவே மாட்டேன். அதுதான் உண்மை சிஸ்டர். நீங்க சொல்லுங்க பிரதர், இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஆமாம்மா, அது அம்மா பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அம்மா வந்து அது ரொம்ப இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு 18 வருஷமா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்கும்போது அவரால் வந்து வீல் சேர்ல உக்காந்தாக்கா மறுபடியும் எடுத்து ஏந்திரிச்சு கட்டில உக்காரணும்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அந்த டைம்ல அவருக்கு வந்து கையெல்லாம் ரொம்ப ஷிவரா இருந்துச்சு. அந்த டைம்ல அவரு அப்படி உக்காந்து முன்னாடி எல்லாம் யாராச்சும் தூக்கி உக்கார வைப்பாங்க. இப்ப வந்து அவரே பிராக்டிஸ் ஆயிடுச்சு, அவரே கட்டில உக்காரத்துக்கு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் சில விஷயங்கள்ல வந்து அவரு கஷ்டப்படும் போது நம்மளுக்கு வேதனையா இருக்கும். எதனா ஒண்ணு அவசரம் அப்படின்னு சொன்னாக்கா நானே இல்ல அம்மா மாமியாரு யாராச்சும் உதவி செய்யணும். அந்த மாதிரி உதவி இல்லாம அவர் இருக்க முடியாது. படுத்துட்டாருனாக்கா ஏந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த 2 கால் அப்படியே ஷேக் ஆகும். அந்த கால் ஷேக் ஆகும் போது பார்க்கும்போது ஃபுல்லா அப்படியே பாடி ஃபுல்லா ஷேக் ஆகும். அந்த டைம்ல எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங் எல்லாம் அது வந்த புதுசுல பார்க்கும்போது நான் 2 காலம் பிடிச்சி அப்படியே அமுத்தி வைக்கும். அப்ப அவரு சொல்லுவாரு, இல்ல விட்டுரு, அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி ஆகும்போது எனக்கு என்ன தோணும், ஒருவேளை இப்படி சீக்கிரமா இப்படி ஷேக் ஆகுறதுனால சீக்கிரமா ஏந்திரிச்சு நடப்பாரோ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிருக்கோம். ஆண்டவரே நீங்க ஒரு அற்புதம் செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விசுவாசத்தோட இருக்கிறோம். இந்த பாத்ரூம் போறது, டாய்லெட் போறதெல்லாம் கூட ஒரு டியூப் வச்சுதான் இது பண்ணிருக்குவாங்க. பாத்ரூம் வந்துச்சுன்னா அவருக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டைம்ல நாங்க வீல் சேர்ல கொண்டு போய் பாத்ரூம்ல உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா அவரு பாத்ரூம் போயிட்டு வருவாரு.
அப்போ அவரு பாத்ரூம்ல போயிட்டு கிளீன் எல்லாம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா நாங்க மறுபடியும் அவரை குளிக்க வச்சுட்டு ரெடி மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து படுத்துக்குவாரு. அவருக்கு இந்த அதனாலதான் நிறைய அவர் சாப்பிடவும் மாட்டாரு. அது இவர் பாடி கண்டிஷன் பார்க்கும்போது எல்லாம் ஸ்லிம்மா அப்படியே இதுவா இருக்காரு பாத்தீங்களா. அதை வந்து அவரு மெயின்டைன் பண்ணுவாரு. அதிகமா தேவையில்லாததெல்லாம் சாப்பிட மாட்டாரு. சில வந்து நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், ஹெல்த்தி ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவருடைய ஹேபிட் எப்படின்னாக்கா எது தேவையோ நம்ம உடம்புக்கு அதுதான் சாப்பிடுவாரு. இவருக்கு சுகர் பிபி இருக்கிறதுனால ஃபுட்ல எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்ல இருப்பாரு. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதுக்காக எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானு. இப்படி ஒரு மனுஷர் ஆண்டவருடைய ஞானத்தை கொடுத்ததுனால இப்படி இருக்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவரு கர்த்தருக்குள்ளாக ஒரு நல்ல கணவராகவும் ஒரு நல்ல மனுஷராகவும் இருக்கிறாருன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். பிரதரை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா வந்து அவங்க முழுவதுமா உங்களை நம்பி மட்டும்தான் அவங்க இருக்காங்க இல்லையா. அவங்களுடைய உதவி இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதற்கான பிரதிபலன் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். லைஃப்ல வந்து எப்பவுமே நம்ம இன்னொருத்தவங்களை நம்பி இருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நிச்சயமா இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா. சரி, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. என்னுடைய ரட்சிப்பு வந்து ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரட்சிப்பு. இப்ப பாருங்க, நான் அப்படி படுக்கையில் இருக்கும்போது கொஞ்ச நாட்கள் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து பக்கத்துல உட்கார்ந்து அரட்டை அடிப்புன்னு நல்லா நம்மளை ஏதாவது பேசி சிரிக்க இல்லாம வைப்புன்னு. அடுத்து கொஞ்ச நாள் போக போக வந்து என்னுடைய சரீரத்துல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சாததுனால அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இன்னி இவங்களால ரமேஷால இன்னும் நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸுகளோ வட்டாரங்க எல்லாமே கொஞ்சம் விலகி போயிட்டு இருந்தேன். அடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்திலையும் இன்னி இவங்களால நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்க எல்லாமே அவங்களுடைய முகத்தை மறைச்சு மட்டும் இல்லை, வீட்டுல என்ன எதனே வந்து கேட்க மாட்டேன்னு. ஏன்னா எனக்கு அந்த அடிபட்டு அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஆபரேஷன் எல்லாம் ஆகி வீட்டுல வந்த பின்னாடி என்னன்னா அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ வந்து இது யூரின் வர வேண்டிய இடத்துல வந்து பிளட் வந்துட்டு இருக்கும், அடிக்கடி ஜுரம் வரும். அடுத்தது வந்து ஏதாவது ஒரு பலவீனம் வரும். அப்போ எங்களுடைய வீட்டிலிருந்து மேல அது ரோட்ல வந்து அந்த என்ன வந்து வண்டியில தூக்கி வச்சு கொண்டு போகணும்னா கொஞ்சம் நிறைய தூரம் தூக்கிட்டு போகணும். ஆனா அந்த இடம் வர தூக்கிட்டு போக்கெல்லாம் யாருமே அடுத்து வர மாட்டேன்னு. ஆமா, ரோடு இல்லாத ஒரு இடத்துலதான் நாங்க இருந்தோம். அப்போ என்னுடைய அம்மா காலை பிடிச்சு என்னுடைய தங்கச்சி வந்து மேல பிடிச்சு கொஞ்சம் தூரம் தூக்கணும், கீழே வைப்பணும், அப்படி இழுத்தெழுத்து கொண்டு போன நாட்கள் எல்லாம் உண்டு. அப்போ இப்படி எல்லாமே வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் சொந்த பந்தங்க எல்லாம் கைவிட்ட பின்னாடி என்னுடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், நம்ம எதுக்கு அப்ப உயிரோட இருக்கணும்? ஏன்னா ஒரு பிறவிலே ஒரு ஊனமா இருந்தா அது நம்மளால நமக்கு சகிச்ச முடியும். இது திடீர்னு ஒரு 19 வயசுல ஒரு ஊனம் வந்தது, இதை வந்து என்னால அது கிரகிச்ச முடியல. அப்போ வந்து யாராவது அங்க போன குணாவும் இங்க போன குணாவும் சொன்னா அவருடைய எத்தனையோ வைத்தியசாலைகளுக்கு எத்தனையோ மருத்துவமனைகளுக்கு எப்படியாவது கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பின்னாடியும் நமக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அப்ப இப்படி வாழ்க்கை விரக்தியோடு இருக்கும்போது அந்த டைம் எல்லாம் எஃப்எம் ரேடியோ இருக்கும். அப்போ வந்து எனக்கு ஒரு எஃப்எம் ரேடியோ இருந்தது. அப்போ நான் சும்மா இருக்கும்போது ஏதாவது வந்து டியூன் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாம், அப்படி ஏதாவது அப்படி இருக்கும்போது தெரியும்னா ஃபீபார் ரேடியோன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து அது ஒளிபரப்பாகுது. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், டியூன் பண்ணோமா அந்த சேனல் வந்து எனக்கு இது கிடைச்சது. அப்போ அதுல இருந்து வர இந்த வசனங்கள் சொல்லும், பாட்டு கேட்கும். அப்ப இது என்னுடைய இருதயத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்ப நான் என்னுடைய இருதயத்துல என்னென்ன சந்தேகம் இருக்கோ இதெல்லாம் வந்து அந்த டிவி அந்த ரேடியோ சேனலுக்கு எழுதி அனுப்புவேன். அந்த 50 பைசா அந்த டைம் 25 பைசா கார்டு. அப்போ என்ன பண்ண அந்த இதுல வந்து எழுதி அனுப்புவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவேன்னு என்னுடைய கேள்விக்கு பதில் அனுப்பணும். அப்படி என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கேட்டு என்னுடைய இருதயத்துல ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ நான் எங்க வீட்டுல ஆனா அம்மாவும் தங்கச்சி அக்கா எல்லாமே ரட்சிக்கப்படல.
அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சுது, தங்கச்சி அக்கா இந்த அம்மா ரசிக்கப்படலை. இவங்க என்ன பண்ணா என்னுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஊரா யாதவி ஜோசியக்காரன்கிட்ட போய் என்ன பையனுக்கு குணம் அப்படின்னு கேட்பேன்னா அவங்க சொல்லணும் என்னுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம். அப்போ அவங்க சொல்லணும் ஐயோ ரோகிணி நட்சத்திரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் கிடரோகியா இருக்க மாட்டான், நடரோகியா தான் இருப்பான், சீக்கிரமா குணம் ஆகும் அப்படின்னு. அப்ப அதுக்குள்ள பரிகாரத்தை செஞ்சுட்டு இருப்பேன். அப்ப நான் வந்து சொல்லுவேன் அம்மா நமக்கு இது ஒண்ணு வேண்டாம்மா, நமக்கு ஏசப்பா நமக்கு சுகம் தருவான்னு நினைச்சுதாம்மா. நமக்கு அம்மா வந்து சொல்லுவேன் இந்த தெய்வங்கள் எல்லாம் சுகம் காத்தது, இந்த ஒரு தெய்வம் இப்படி சுகம் ஆக்கு அப்பதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் சின்னதுல வந்து நல்ல பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்டேன். நம்ம வந்து ஏழ்மை நிலைமை இருந்தாலும் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடு மாடுகளை எல்லாம் வெட்டி பலி கொடுத்து ஆராதிச்சு ஒரு குடும்பத்துலதான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். அடுத்து என்னுடைய சின்ன பருவத்துல வந்து நான் சபரிமலைக்கு போயிருக்கிறேன், பால் குடம் எடுத்திருக்கிறேன். இப்படி பக்தியில அப்படி பக்தி பரவசமான ஒரு குடும்பத்துல ஒரு பிறந்ததுனால இவங்களையும் என்னால இங்க இருக்க முடியல. என்னால இன்னும் எனக்கு விசுவாசம் இருக்கான்னா இருக்குது, ஆனா ஒரு பூர்ண விசுவாசம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒரு சமாதானம் இருக்கு, ஆனா இதுக்கு இந்த சமாதானம் இவங்களுக்கு கிடைச்சு இவங்களை இது கொண்டு வரலாம்னு எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை. அப்ப நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டேன்னு அப்படியே போயிட்டு இருந்த டைம்ல தான் என்னன்னா 2001 வருஷத்துல என்ன பண்ணா வாழ்க்கை மொத்தத்திலே வெறுத்து போய் இனி நமக்கு எப்படியாவது மறிச்சணும் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து அப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்குதான், அவன் வந்து என்னன்னா அவங்க விவசாயம் பண்ணணும். அப்போ இவன்கிட்ட எப்படி ஆகுது அந்த விஷத்தினுடைய பேரை நமக்கு கேட்கணும் அப்படின்னு, அந்த தைலத்தினுடைய பேரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அப்ப அவன் சொன்னான் இப்படி ஒரு தைலம் இருக்கு, அது நல்ல எஃபெக்டான தைலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பேரை நான் என்ன பண்ணேன் ஒரு பேப்பர்ல கரெக்டா எழுதி வச்சிருந்தேன். எழுதி வச்சிருந்தேன் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்ட சொன்னேன் இங்க பாரு நாங்க அது சொன்னேன் நீங்க ரோஜா இதெல்லாம் செடி வச்சிருந்து இதெல்லாம் ஒரே புழு பூச்சியா தானே இருக்குது, அதனால நீ இந்த தைலத்தை நீ வாங்கிட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எழுதி கொடுத்தோன்னா அவன் என்ன பண்ண ஒவ்வொரு மாசமும் அனுப்புவேன். அவன் ஒரு பாட்டில் இந்த தைலம் வாங்கி 100 மில்லி தைலம் வாங்கி என்ன பண்ணுவான் ஒரு பாக்கெட்டு ரோஜா மிச்சர் எல்லாம் வாங்கி அப்போ அவங்க சந்தேகப்பட மாட்டேன்னு அப்படி 3 மாசமா 3 பாட்டில் விஷத்தை வாங்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நான் சொன்னேன் அம்மா என்ன இன்னி உயிரோட இருக்கணும்னு விரும்பல. இன்னும் என்னன்னா என்னுடைய தங்கச்சிக்கு வந்து கல்யாண வயசு ஆயிடுச்சு. அப்போ இன்னும் இந்த குடும்பத்துல நம்ம போய் இவங்களுடைய இன்ப துன்பத்துல பங்கெடுத்தா இந்த பொண்ணை நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமையில வந்துட்டு சொல்லி என்னுடைய மாமனா மாமியா யாருமே பேச மாட்டேன்னு. அப்ப அவங்களுக்கு வாழ்க்கை வரத்து போச்சு. சரி நமக்கு இப்படி இருக்கிறதோட மறிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணேன்னா 3 பேரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் விஷம் சாப்பிட்டான். அது இந்த கை வச்சுதான் நான் தான் அதை ஓபன் பண்ணி கொடுத்தேன். அப்படி ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ்ல வந்து விட்டு அப்படி குடிச்ச உடனே எங்களுடைய அந்த உதடெல்லாமே வந்து என்ன சொல்லுன்னா மரத்து போச்சுது, சரீரமே மரத்து போன நிலைமையில அப்படி குடிச்சிட்டு பண்ணோம். எங்களுக்கு மயக்கம் வந்து நாங்க மயங்கிட்டோம். ஆனா இந்த மயங்குவதுக்கு முன்னா உள்ள குடல் இந்த வெளியில வர மாதிரி இதாகி வாந்தி வந்தது. ஆமா வாந்தி வந்து இந்த விஷத்துக்கு ஸ்மெல்லோட இந்த வாந்தி வந்து இல்ல மேல இருந்த பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாமே செத்து கீழே விழுது அதுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு இதனால. அப்ப நாங்களும் அப்படி மயங்கினோம். அப்படி மயங்கி ஒரு 12 மணி இருக்கு, திடீர்னு ஒரு சவுண்டு கேக்குது. என்ன தங்கச்சி கூப்பிடுது அண்ணா அண்ணான்னு. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு. நம்ம மறைச்சு போவாதான் அப்படின்னு. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு. அது வெள்ள அங்கி போட்டுட்டு ஒரு ஆள் ஒரு கையில ஒரு டயரி வச்சுட்டு என்கிட்ட சொல்லுது நீங்க எதுக்கு இது சாப்பிட்டியா, உங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்க சாக மாட்டியா அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போச்சு. எனக்கு உடனே நினைவு வந்து அப்படின்னு சொல்லி நான் ஒண்ணு சொல்லுறேன் இல்ல தங்கச்சி எனக்கு மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியல, கை எங்க இருக்குன்னு தெரியல, மரத்து போயிருக்குது, நிச்சயம் நம்ம மறைச்சு போவோம் அப்படின்னு சொல்லி அப்படி மயங்கிட்டான். கரெக்டா 4 மணி ஆகுது. எங்க வீட்டு பக்கத்துல இந்த கோயில் இருக்குது, அதுல வந்து சுப்பிரபாதம் கேட்டுட்டு இருக்குது. 3 பேரும் அப்படி எழும்பி இருக்குதான். அப்போ நாங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா இந்த உலகத்துல உயிரோட வாழ்வுக்கு மட்டும் இல்ல மரிச்சுக்கு கூட நமக்கு ஆண்டோடைய துணை தேவைப்படுது.
நம்மள மரணத்திலிருந்து இப்படி ஒரு தேவன் மீட்டெடுக்க முடியும்னா உண்மையான தேவன் அவர் தான் அப்படின்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அதுதான் என்னுடைய ரட்சிப்பினுடைய முதல் அனுபவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்த விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு பிரதர். குடும்பமாய் சாகணும்னு சொல்லி விஷத்தை குடிக்கும்போது ஆண்டவர் உங்களை சந்தித்தார் இல்லையா? அதன் பிறகு நீங்க ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய அந்த மரண கட்டிலிருந்து, ஏன்னா அந்த விஷத்தினுடைய வீரியத்து நிமித்தமா சுமார் ஒரு 6 மாசத்துக்கு வரை எங்க வீட்டுல பல்லியோ கரப்பம்பூச்சியே வரல. அவ்வளவு எஃபெக்டான ஒரு மருந்து நம்ம குடிச்சிட்டு இன்னும் நம்ம உயிரோட இருக்குதுன்னா அது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தானே. அப்போ என்னுடைய தங்கச்சியும் விசுவாசிச்சது, அம்மாவும் ஏற்றுக்கொண்டது. சரி, நமக்கு இன்னும் உயிரோட இருந்தா இந்த ஆண்டவருக்காக நம்ம வாழும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்து இன்னும்னா அடுத்த ஸ்டெப்புக்கு எங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் அறியாத குடும்பத்துல வரப்போ, ஏன்னா எங்களுடைய குடும்பம் எல்லாமே ஆண்டவர் அறியாத குடும்பம் ஆனதுனால, ஏன்னா என்னுடைய சின்ன வயசுலயே நான் வந்து கிறிஸ்தவ கிண்டல் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அதுவும் இந்த பெந்தை கோஸ்து இந்த மாதிரி உள்ள அனுபவங்களை அவங்கள பார்த்தா எங்களுக்கு ரொம்ப நக்கலாயிருக்கும். அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம வாய் கொண்டு சொல்லவே முடியாது. இப்பதான் அதுக்குள்ள அருமை நமக்கு தெரியுது. வீட்டு பார்ட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள நக்கல் அடிச்ச காலங்கள் எல்லாம் உண்டு. அப்போ எங்களுக்கும் அது மாதிரி ஒரு கூச்சம் வந்தது. எப்படின்னா ஆமா, இனி நம்ம வந்து இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னா நம்முடைய சமுதாயம் நம்மளை இன்னும் வித்தியாசமா பார்க்கும். இதுவரை வந்துன்னா இவன் நம்ம ஆளுதான் அப்படின்னு இருந்து, இப்ப வந்து இவன் மதம் மாறிட்டான் அப்படி இப்படி. அப்ப நான் என்ன பண்ணேன்னா எப்படி ஜெபம் பண்ணுன்னு தெரியாது. அப்போ எங்க வீட்டை பக்கத்துல இன்னொருத்தர் வந்து அவரு பேரு யாகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடிக்கடி அவருக்கு சபைக்கு போயிட்டு அந்த சபை ஆராதனை முடிஞ்ச உடனே எங்க வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாரு. அவர் அதிக பாசம் பேசி ஜெபம் பண்ணுவோம். நாங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்போம். என்னடா இவரு பயந்து போவோம், இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து. அப்போ அவரு சரி தம்பி உனக்கு நல்ல சுகம் ஆண்டவர் தருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஆனா ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க சொல்லுவோம் சரி நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு எங்களுக்கு போகணும். அப்போ நாங்க நினைச்சோம் அவரு ஜெபம் பண்ணுதாரு இல்ல, அப்ப அதே மாதிரி நம்ம வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்றோம்னா வீட்டுல லைட் அணைச்சு வச்சுட்டு அப்படி ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெபம் பண்ணுவோம். ஒரு அந்த ஃபீவர் ரேடியோன்னு சொல்லி இல்ல, அந்த இதுல இருந்து வந்து எப்படி ஜெபம் பண்ணணும் ஒரு கார்டு அனுப்பி தந்தேன்னு. அப்ப அந்த சங்கீதம் 91 அந்த சங்கீதம் 91 வாசிச்சு அதுல இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த கார்டுல அதை வாசிச்சு நாங்க ஜெபம் பண்ணோம். அதுவும் நாங்க லைட் அணைச்சு வச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா மற்றவங்க கண்டு நம்மள இது கிண்டல் அடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நாளாவ என்னன்னா எங்களுக்குள்ளேயே சமாதானம் வந்தது. இன்னொன்னு என்னன்னா நாங்க வந்து மற்றவங்களுடைய பார்வையில நாங்க வந்து முன்னா யாரை பார்த்தாலும் எனக்கு அழுகதான் வரும். எப்பவுமே நான் அழுதுட்டு இருப்பேன். அம்மா இன்னொரு சைட்ல போய் அழுது, தங்கச்சியும் இப்படிதான். நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த அழுக நீங்க தோணாது. மனுஷன் இன்னும் அழுக நீங்க தோணாது. நமக்கு என்ன இருந்தாலும் பிரேயர் பண்ணி அழுவோம். ஆண்டவர்கிட்ட நமக்கு அழுகலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்து ஒரு வைராக்கியம் வந்தது. இன்னும் அடுத்து அப்படின்னா நாங்க வந்து கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வர என்னன்னா நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே எதிரா வர தொடங்குச்சுன்னு பாருங்க. சாவு கிடந்த போது கூட ஏன்னு திருப்பி பார்க்காத அந்த சொந்த பந்தங்க இயேசுவை நாங்க ஏற்றுக்கொண்டு சொன்ன உடனே யாரும் வந்து கேட்டிருந்தேன், என்ன நீங்க என்ன மதம் மாறிட்டீங்களா, உங்களுக்கு என்ன காசு கிடைச்சு, காசு இருந்தா மதம் மாத்தினாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பலவிதமான கேள்வி கேட்கும்போது முதல்ல கேட்கணும் எங்களுக்கு அது ரொம்ப ஒரு சாக்கா இருந்தது. அப்ப நாங்க வந்து என்கிட்ட வந்து நேரடியை கேட்கலன்னு சொல்லி இங்க பாருங்க, நாங்க 3 பேரும் வாழ்க்கை முடிச்சன்னு சொல்லி விஷம் குடிச்சது வேற, நீங்க ஏன்னு வந்து கேட்கல. நாங்க செத்து போக இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு உயிர் இருந்தாரு. அந்த ஆண்டவரை பத்தி சொல்வதற்கு எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? நாங்க ஏன் சர்ச்சுக்கு போக கூடாது? நாங்க கேள்வி கேட்க தொடங்கணும்னு கொஞ்சம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்துல குறைஞ்சது ஒரு நாளங்குன்னு ஆஸ்பத்திரி போகாம இருக்க முடியாது இவனுடைய நிலைமை. இதை விட என்னன்னா எனக்கு இப்படி நானும் படுக்கையில் இருக்குது, என்ன தங்கச்சிக்கு அடிக்கடி இடுப்பு கீழே வந்து செயலற்று போகும். எதனால அப்படி செயலற்று போகும்? ஆனா அவங்க சொல்லினா வாதம் அப்படின்னு சொல்லி, ஆனா வாதத்துக்கு ஊசி போட்டாலும் இது வந்து கியூர் ஆகாது. அப்போ மருந்து பார்த்தாலும் அது சரியாகல. அப்போ இதுக்கு பரிகாரம் பண்ணீங்கன்னா எங்க போய் கேட்டாலும் இது உங்க குடும்பத்தில் உள்ளதான், உங்க குடும்பத்தில் உள்ள அந்த சாமியினுடைய அந்த ஒரு இதனாலதான்
உங்க பையனும் இப்படி படுக்கையில இருக்குதான், உங்க பொண்ணையும் இப்படி படுக்கையில இருக்குது. அதனால திரும்ப நீங்க திரும்பவும் பழைய இதுக்கு போயிடுங்க, தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி எங்களை பயம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ நாங்க என்னுடைய இதுல என்னன்னா, உயிரை எடுக்குவதுதான் கடவுள். நமக்கு என்னது கடவுள்? இவ்வளவு வியாதனையை நமக்கு தள்ளுவதுக்கு நமக்கு கடவுள் தேவையில்லை. ஆனா நமக்காக ஒரு உயிரை தந்ததுதான் உண்மையான கடவுள் அப்படின்னு ஒரு எண்ணத்துல நாங்க இருந்ததுனால மற்றவங்க கேட்கணும், கமெண்ட் அடிச்சம்மா, நீ மற்றவங்களை எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்த, இப்ப நீ அங்கதானே போயிட்ட அப்படின்னா அந்த இடத்துல ரசிக்கப்பட்டது பேர் கிறிஸ்தவ நாட்டுக்கு கொஞ்சம் பேர் இருக்குன்னு. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் தீவிரமா இறங்கணும்னா எல்லா விதத்திலையும் நம்முடைய குடும்பத்துக்கு நேரதான் அவங்களுடைய தாக்குதலா இருந்தது. அம்மா எல்லாம் அப்படி நடந்து கடைக்கு ஏதாவது போயிட்டு இருந்தா அல்லேலியானு கூப்பிடுவேன். அம்மா செல்லும் பாரு அந்த பையனை எல்லாம் சேர்ந்து அல்லேலியானு கூப்பிடுங்க அப்படின்னு. நான் ஒண்ணு சொல்ல, இல்லம்மா நம்ம சொல்லி சொன்னா அவங்க சொல்ல மாட்டேன்னு, அவங்களாகவே சொல்லவே இல்ல, அது ஒரு ஆண்டவருக்கு மகிமை தானே, அல்லேலியானு ஆண்டவருக்கு நன்றி தானே அப்படின்னு சொல்லி அம்மா எல்லாம் கேட்டேன். இருந்தாலும் ஏன்னா மனசுக்குள்ள ஓடும், ஏன்னா நம்மளும் எத்தனை பேரை நக்கல் நையாண்டி பண்ணி இருப்போம். இன்னைக்கு நமக்கு உடம்ப நோக்கி எவ்வளவு வியாதனையா இருக்குது. அப்போ இப்படி போ என்னன்னா, ஒரு சாதாரண கிறிஸ்தவனா இருக்க எனக்கு அடுத்தது நமக்கு மனசு வரல. கொஞ்சம் பைபிள் படிச்ச தொடங்கி கொஞ்சம் ஜெபம் பண்ண தொடங்கி அடுத்து என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஜெபம் பண்ணக்கு வர மாட்டேன்னு, எனக்காக ஜெபம் பண்ணுவியா, எனக்காக இது பண்ணு. அப்போ ஏதோ ஆண்டவருடைய ஒரு கிருபையினால நம்ம ஜெபம் பண்ணோமா, அந்த ஜெபத்துக்கு உடனுடன் பதில் வருது. அப்போ உடனே அவங்க என்ன பண்ணா, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்குதாரு எங்களுக்காக இப்படி. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் ரட்சிப்புக்குள்ள வளர்ந்தேன். இன்னும் இப்படி நம்ம படுக்கையில் இருந்தாலும் நம்ம ஜனங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு, பண்ணவங்கள பண்ண விட மாட்டேன்னு. ஆனா இந்த ஆண்டவர் அரைஞ்ச அந்த ஜனங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க எனக்கு இந்த கால் எல்லாம் ரொம்ப வலியா இருக்கு, வலி தெரியும் ஆனா செயல்படாது, கால் எல்லாம் ரொம்ப விரையிலா இருக்கு, இப்படிப்பட்ட இதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது வைத்தியசாலையில போய் மருந்தண்டை எல்லாம் வாங்கிட்டு நம்மளை விசாரிப்பணும். அப்போ எனக்கு நான் என்னுடைய மைண்ட்ல என்ன ஓடுனா, ஒரு கிறிஸ்தவனே இவ்வளவு அன்பு செய்யணும்னா அப்ப இவங்க ஆராதிச்சு அந்த ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராயிருப்பாரு. இதுதான் என்னோட மெயின்ல. உண்மையிலே நான் ரட்சிப்புக்குள்ள வளர்ந்ததுக்கு மெயின் காரணம் இந்த கிறிஸ்தவர்கள் காட்டின அந்த அன்பு தான். இயேசு கிறிஸ்து தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தின பின்னாடி கூட இவ்வளவு விசுவாசம் வரல. ஆனா கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு மேல காட்டின அந்த அன்பும் கரிசனையும் எங்களை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுக்கு எங்களை உண்டு தள்ளி விட்டது. ஏன்னா மற்றவங்க நீங்க சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன்னு, நீங்க ஆமா என்ன நீங்க அடுத்த உங்களுடைய ஃபியூச்சருடைய அடுத்த உங்களுடைய நோக்கம் என்ன ஒண்ணுமே அவங்க கேட்க மாட்டேன்னு. கண்டா கூட எப்படி ஒரு சும்மா ஒரு உதட்டளவுல ஒரு சிரிச்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆகும். நானும் இவங்க நம்ம பக்கத்துல கவலைப்படாதீங்க, இந்த பைபிள்ல இப்படி 38 வருஷமான ஒருத்தர் குணம் ஆகிருக்குதாரு, 12 வருஷமான பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணம் ஆகிருக்குது, 18 வருஷமான நிமிர முடியாத கூனி சுகமாயிருக்கு, இப்படி இந்த வசனங்கள்ல இப்படி இருக்குது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நமக்கு ஆறுதல் சொல்லி நான் கடைசியில போகும்போது நமக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்ப நான் நினைச்சேன், பாருங்க நம்ம சொந்த பந்தங்களுக்கு இல்லாத ஒரு அன்பு ஒரு கரிசனை இந்த ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருக்குன்னு. அப்போ என்ன திரும்பவும் நமக்கு ஆண்டவருக்கு மேலே ஒரு அன்பு, ஒரு கிறிஸ்தவருக்கு மேலேயும் இனி ஒரு அடுத்த வாரம் எப்ப வருது, அதிகமா ஞாயிற்றுக்கிழமை தான் வருது, ஐயோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்ப வர நமக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கு அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வளர தொடங்க, ரட்சிப்புக்குள்ள வளர தொடங்க. சிஸ்டர் சரி, ஹீரோயினை எப்படி சந்திச்சீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு பெரிய கதையா இருக்கு சிஸ்டர். அப்படின்னா நம்ம முன்ன மொபைல் யூஸ் பண்ணி கீபேட் மொபைல் தான் யூஸ் பண்ணும். அதுல நம்ம கீபேட்ல இந்த வசனம் பிரிண்ட் பண்ணம்பா அடிச்சம்பா காக்கா கீ கீ கூ கூ அதுல கொஞ்சம் டாட் விட்டு தான் வரும், அப்போ கரெக்டா வராது. அப்ப நான் என்னுடைய மொபைல் இல்ல, என்னுடைய ஒரு அண்ணனுடைய பையனுடைய மொபைல் அவன் காலேஜ் தந்துட்டு போவேன். நான் எனக்கு வேற என்னன்னா, நமக்கு தான் ஓடி சுவிசன் சொல்ல முடியாது. அப்ப நமக்கு கிடைச்ச நேரத்துல இந்த பேஸ்புக்ல இது நமக்கு இந்த வசனத்தை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி என்ன ஏதாவது ஒரு இமேஜ் போட்டு அதுல ஒரு வசனத்தை பிரிண்ட் பண்ணி அனுப்புவேன். அப்படி அனுப்பும்போ எப்படி எதிர்பார்க்காத விதமா அது கடவுளுடைய சித்தமா இருக்கு.
இவங்களுக்கு அந்த மெசேஜ் இவங்களும் அதை பார்த்துருக்கணும், பார்த்துட்டு பல நாள் பார்த்துருக்குன்னு அடுத்தது வந்து எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்து, பிரதர் நீங்க வந்து போடுற மெசேஜ் வந்து ரொம்ப தவறா இருக்குது. இப்ப பாருங்க, ஆண்டோடைய வசனம் ஒரு எழுத்து உறுப்பம் மாறாது, ஆனா நீங்க எல்லாமே மாற்றி மாற்றி எழுதி வச்சிருக்குது. இன்னைக்கு காக்கி கூக்கோ எல்லாம் வந்து வித்தியாசமா போட்டு வச்சிருக்குது. அதனால தயவு செய்து நீங்க அதை கரெக்ட் பண்ணிட்டு போடுங்க, அதுல அது அப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க அந்த மெசேஜ் அனுப்பின உடனே நான் இவங்களுடைய ப்ரோஃபைல ஓபன் பண்ணி பார்த்தேன். நான் நினைச்சு ஏதோ ஒரு பெரிய பாஸ்டருடைய ஒய்ஃபா இருக்கு, நமக்கு அறிவிட கூறி இருக்கு, நம்ம அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள வரல. சரி சிஸ்டர் நான் இன்னும் இப்படி ஒண்ணு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நான் ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஆமா இல்ல இவங்க வந்து நீங்க என்ன பண்ணுதியா ஊழியம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல சிஸ்டர் நான் வந்து படுத்த படுக்கையில இருக்குது, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த பேஸ்புக்ல வந்து வசனம் நான் அனுப்புவேன், அல்லாத நாம மற்ற மாதிரி ஒண்ணு இல்ல பிரேயர் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அக்கா, நீங்க சொல்லுங்க மீதி அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. பேஸ்புக் ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசனம் எல்லாம் நானும் போடுவேன். வசனம் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஒரு 4-5 நாளா வந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். அப்ப நான் யாருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா கரெக்டா போய் நான் ஓகே சொல்லிட மாட்டேன். அவங்க ப்ரொஃபைல போய் பார்த்துட்டு அவங்க யாரு, அவங்களுடைய போஸ்டர் எல்லாம் என்ன இருக்கு, அவங்க யாரு கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாம் பார்ப்பேன். அப்படியெல்லாம் பார்த்துட்டு அவங்க தேவையில்லைன்னா அவங்கள டிலேட் பண்ணி விட்டுருவேன். அப்படித்தான் யூரியா பார்த்தேன். ஆண்டவரை பத்தி நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம், ஊழியத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் சொன்னாரு, நாங்க வந்து இந்த மாதிரி விடிய காலையில 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்றோம், நீங்களே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லும்போது தான் சரின்ட்டு நாங்க ப்ரேயர்ல மீட் ஆனோம். மீட் ஆன பிறகு அங்க ஒரு 2-3 அண்ணாங்கள் எல்லாம் இருந்தாங்க. தலைவர் ஒருத்தர் வழி நடத்துவாரு அந்த பேஸ்புக் இது அந்த கால் பண்ணி கான்பரன்ஸ் கால்ல. அப்போ அந்த அண்ணா எல்லாம் பேசும்போது நல்லா பேசுவாங்க. அப்போ சொல்வாரு, அந்த அண்ணான்னு சொல்லிருக்கேன், நல்ல பையன், நான் 2-3 வருஷமா எனக்கு கூட பழக்கம் அப்படின்லாம் சொல்லும்போது சரின்ட்டு நாங்க இது பண்ணோம். அப்போ 2-3 அக்காங்க அவங்க எல்லாம் கூட நல்லா இது பண்ண. அப்போ வந்து நானும் ப்ரேயர்ல கலந்துக்கினேன். ப்ரேயரும் நல்லா பண்ணுவாரு. அப்போ வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி நல்லா ப்ரேயர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப நான் ஒரு நாள் வந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு ஒரு விடிய காலைல ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். அந்த டைம்ல ஒரு கனவு மாதிரி தடச்சின மாதிரி வந்துச்சு. ஏன்னா நான் இவருக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் வந்து பேசுறாரு என் கூட, நீ வந்து ஒரு காரியம் செய்யணும் அப்படின்ட்டு. என்ன ஆண்டவர், என்ன நான் வந்து என்னுடைய திருமணத்துக்காகவும் நான் ஜபிச்சுட்டு இவருக்காகவும் ஜபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, நீ வந்து அவனை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாரப்பா அப்படின்னு இவர் முகத்தை காமிச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லப்பா அவருக்கு பலவீனமாக்குறாரு, நானும் பலவீனமா இருக்கிறேன், எப்படி அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நீ போ அற்புதம் செய்வேன் அப்படின்னா நான் அங்க போன பிறகு ஆண்டவரையும் இவர் நடக்க வைக்குவாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும் என் மனசு இதாச்சு. சரி நம்மளுடைய வாழ்க்கை தான் இத்தனை ஒரு 35-36 வயசு வரைக்கும் நான் திருமணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம தான் திருமணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இனி நம்மளுடைய லைஃப் வந்து இப்படியே போறதுக்கு யாருக்குன்னா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல் ஆகட்டும், ஒரு குடும்பத்துக்கு நம்ம வந்து நல்லது செய்யற மாதிரி இருக்கட்டும். திருமணம் வேண்டாம் இருந்தீங்க? எனக்கு வந்து நான் 10 வயசு இருக்கும் போது எனக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இங்க இடிச்சிச்சு. இப்படி இடிச்சதுனால அது போய் நரம்புல தலையில வந்து ரத்தம் கட்டிக்கிச்சு. அந்த ரத்தம் கட்டுறதுனால கண் வந்து அப்படியே நரம்பெல்லாம் வீக் ஆயிட்டே போவோம். அப்ப வந்து இந்த கண்ணு 2 கண்ணு இப்படி மூடிடுச்சு. அப்ப 1990ல எங்க அப்பா இறந்தாரு. எங்க அப்பா இறந்து ஒரு 3 மாசத்துல எனக்கு கண்ணு 2 இப்படி மூடிக்குச்சு. இப்படிதான் இருக்கும், திறக்க முடியாது. அப்போ யாரையாச்சும் பாக்கணும்னா இப்படி கண்ணை 2 இப்படி தூக்கிட்டு தான் இப்படி பாக்கணும். அப்படி பார்த்தாதான் எனக்கு கண்ணு தெரியும். அப்போ நடக்க முடியாது, கையில காலெல்லாம் அப்படியே ஒரு நரம்பெல்லாம் லூஸ் ஆகி நரம்பு வீக் ஆனதுனால இதாச்சு. அதுக்கப்புறமா நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் பார்த்தாங்க, ஒன்னும் அவ்வளவு. சரி ஏதோ பேய் பிசாசு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட கொண்டு போய் பார்த்தாங்க, அங்கேயே ஒன்னும் இதாகல. அதுக்கப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நிமான்ஸ், பெங்களூர்ல பெரிய ஹாஸ்பிட்டல், நரம்பு இதெல்லாம் இது பண்றது, அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பார்த்ததுக்கு பெரிய கட்டி, இவ்வளவு பெரிய கட்டி பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க தலையில. அப்போ சரி ஆபரேஷன் பண்ணாக்கா ஒண்ணு உயிர் போகலாம், இல்ல காது கேட்காம போயிடலாம், இல்ல வாய் பேச முடியாம, இல்ல மென்டல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாங்க. உணர்வு இல்லாம ஒரு ஜட மாதிரி இருக்கலாம் அப்படின்றலாம் அப்படியெல்லாம் டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய இது அந்த மாதிரிதான்
ஏன்னா நரம்புல ஆபரேஷன் பண்றோம்னா அந்த மாதிரி தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன சொன்னாங்க, சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, 10 வயசு பொண்ணு அப்ப நானு, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நீ ஒரு வாட்டி ஆபரேஷன் பண்ணாக்கா என்னன்னு ஒருவேளை நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷனுக்கு ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷனுக்கு ஒரு ஒரு 6-7 மாசம் நாங்க அங்கேயே சுத்திட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டம். அந்த டைம்ல அப்பா வேற இருந்துட்டு இருந்தாங்க. நாங்க 5 பேரு, எனக்கு அக்கா 1, நான் 2வது, 3வது தங்கச்சி, 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. நானு அக்காவுக்கு 12 வயசு, எனக்கு 10 வயசா இருந்துச்சு. அப்போ சின்ன தம்பி பசங்க எல்லாம் சின்ன சின்னதா இருந்தாங்க. அந்த டைம்ல எங்க அம்மாவும் எங்க வீட்டு வேலை செஞ்சு எங்களை பாத்துக்கினாங்க. எங்க கூட எங்க சித்திங்க, அவங்களுடைய எங்க அம்மாவுடைய தம்பி, அந்த மாதிரி எல்லாம் தான் எங்களை பாத்துக்கினாங்க. அப்படியே போயின்னு இருக்கும்போது அதுக்கப்புறமா எனக்கு ஆபரேஷனுக்கு இதாச்சுங்க. ஆபரேஷன் பண்ணிட்ட பிறகு அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகல. ஆபரேஷன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு 15 நாளைக்கு அப்புறம் குளிக்க சொன்னாங்க. குளிச்சதுதான் அந்த பின்னாடி மறுபடியும் இவ்வளவு பெரிய கட்டி மாதிரி ஆச்சு. தண்ணி இல்ல சீவு எல்லாம் கட்டிக்கிச்சு, உள்ள தண்ணி போனதுனால சீவு பிடிச்சிச்சு. அப்ப அதுல இருந்து மறுபடியும் ஒரு வலி இருந்ததுனால மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு மறுபடியும் ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. அதனால மறுபடியும் ஆபரேஷன் பண்ணாக்கா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷன் ஆனான்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஸ்டிச் ஓபன் ஆனதுனால அந்த ஓபன் பண்ணி அந்த தண்ணி, அந்த கெட்ட தண்ணி எல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தலையில ஒரு ஓட்டை இருந்தது, இந்த விரல்ல உள்ள போடலாம் அந்த அளவுக்கு இந்த இதுல. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு பஞ்சு எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே முடிய தூக்கி மேல போட்டு அப்படியே இருந்துட்டோம். அது வந்து ஒரு 10ல இருந்து 28 வயசு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன். என்னால மேரேஜ் வேண்டான்னு இருந்தேன். அப்ப வந்து நான் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன், என்னால மத்த பெண்கள் மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால நானும் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்ப எங்க அக்காக்கு, தங்கச்சி தம்பிங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க சித்தி பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க எல்லாருக்கும் திருமணம் ஆச்சு. எனக்கு மட்டும் திருமணம் ஆகாம இருந்தேன். அப்ப எங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களோட தான் நான் எல்லாம் இதுவா இருந்தேன். அப்ப அவங்களை பாத்துக்கிட்டே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்க அம்மாக்கு கூடவே இருந்துட்டு நான், எல்லாரும் போயிட்ட பிறகு நானும் எங்க அம்மாவை மட்டும் இருந்தோம். எங்க அக்கா பிள்ளைங்க கூட இருந்தாங்க. அப்ப பாத்துட்டு இருந்தோம். அவங்க படிச்சு முடிச்சு அவங்க வேலைக்கு போயிட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் வந்து இப்படியே இருந்தாக்கா சரிப்பட்டு வராது, நம்ம லைஃப நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சித்தத்தின்படி நானு சரிங்க ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தின்படி நானு திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் எல்லாமே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. அதுக்கப்புறமா வீட்டுல சொன்னதுக்கு வீட்டுல வந்து ஒத்துக்கல. ஏன்னா இத்தனை வருஷம் நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ இந்த மாதிரி ஒருத்தனை திருமணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் என்னுடைய பலவீனத்தை குறிச்சு, நீ வந்து இவ்வளவு பலவீனமாக்குற, உன்னால போய் ஒரு பேஷண்ட்டை நீ எப்படி பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலயும் அவங்க அக்கறை இருந்ததுனால அவங்க சொன்னாங்க. ஏன்னா நான் அவ்வளவு பலவீனமா இருந்தேன். அந்த பலவீனத்துல நான் வந்து இன்னொருத்தரை பாக்குறதுக்கு என்னால தகுதி இல்லை, அந்த தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் திரும்பி திரும்பி பேசுறாரு. சர்ச்சுக்கு போனாக்கா மெசேஜ்லயே அந்த வார்த்தை தான் வருது, நீ போ. எப்படின்னா எஸ்தரை பத்தி, ரூத்தை பத்தி, நெகமியா, எலியா, யோனா, அந்த மாதிரி யாரெல்லாம் ஆண்டவர் சொன்னதுனால போன்னு சொன்னாரோ அந்த வாசனையில தான் நான் போன சர்ச்ல இருந்தோ இல்ல கெஸ்ட் பாஸ்டருங்க டிவில மெசேஜ் பார்த்திருந்து எல்லாமே எனக்கு அந்த வார்த்தைங்க தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் எல்லா வார்த்தைகளும் கேட்டு கேட்டு நான் எனக்குள்ளவே இது ஆண்டவருடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். அப்போ அதை வந்து ஜபிச்சுட்டு நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுட்டு இருந்து நான் அப்புறமா ஜபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது உங்களுடைய சித்தம் தான் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். நான் இவர்கிட்ட சொன்னேன்னா இவர்கிட்ட சொன்னா இவரு அதுக்கப்புறம் போன் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆல் எஸ்கேப். ஏன்னா திடீர்னு இது ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு திருமணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, ஆமா திருமணம் பண்ணிக்க விருப்பம் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நான் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அவரு ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பேச்சு மூச்சே இல்ல. இவங்க அவங்களுடைய ஆண்டவர் உணர்த்தினாரு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஒப்பீனியன் அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த வார்த்தை என்னால கேட்ட பின்னாடி என்னால அது கிரகிக்க முடியல. ஏன்னா என்னுடைய நிலைமை எனக்கு தானே தெரியும். நான் வந்து அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அப்படிதான். ஏன்னா இதுக்கு முன்ன இவங்களுடைய மேரேஜுக்காக இதை கட்ட ஜெபம் பண்ண சொல்லி இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் தரணும், ஒரு ஊழியக்காரரை தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்னோட ஜெபம் பண்ண சொல்லி. அப்ப நானும் அப்பதுக்காக ஜெபம் பண்ணிட்டேன். அப்போ சிஸ்டர்
இப்போ வந்து நீங்க வந்து எனக்கு வாழ்க்கை தருவீங்கன்னு நீங்க ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லுதிய, ஆனா அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா கூட நான் இப்படி ஒருத்தருக்கு நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளவு வியாதிரப்படுதேன், ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு வியாதிரப்படுதேன். என்னால உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. அதனால நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம், ஒரு ஃப்ரெண்டா இருப்போம். உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்குது, நம்ம ஒரு சகோதரனா இருக்குது. ஆனா வந்து உங்களுக்கு வாழ்க்கை தர வேண்டிய அளவுக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நான் செல்ல சுவிட்ச் ஆஃப் ஆக்கி வச்சேன். ஆனா இதுக்கு முன்ன என்ன ஒரு காரியம் நடந்ததுன்னா, நான் வந்து இனி ஒரு ஊழியக்காரருக்காக வந்து பிரேயர் பண்ணுக்கு போன்ல பண்ணுனேன். அப்ப அவரு என்ன பண்ணாரு, பிரேயர் பண்ணிட்டு இருக்கம்மா அவரு சொன்னாரு, தம்பி உனக்கு கல்யாணம் ஆவதா ஆண்டவர் காட்டுதாரு, நீ நிச்சயமா உனக்கு கல்யாணம் ஆகும், நீ குடும்பத்தோட இருக்க போற, ஒன்னு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு. நான் அண்ணா தயவு செய்து நீ இந்த வார்த்தை மட்டும் விடுங்க, நான் நடந்து ஊழியம் செய்யணும், எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல தம்பி ஆண்டவர் சொல்லுவாரா, அவரு சொல்லி ஒரு 3 வருஷம் தாண்டிதான் இந்த மாதிரி இருக்கு. இவன் சொல்லணும்னா எனக்கு அப்போ சாக்கடிச்சது கடவுளை. அப்போ அவரு சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை இருந்தாலும் என்னால ஒத்துக்கொள்ள முடியல. ஏன்னா நமக்கு இப்போ இருக்கும் காலங்களை பாருங்க, 2 கை காலு சுகமா இருக்கவங்களே இட்டுட்டு பாடி போயிடணும். அப்படிதானே? அப்ப நம்மள வச்சு இவங்க எல்லாம் பார்க்கணும்னு ஒரு எப்படி நம்மள நம்ப முடியும் பாருங்க. அதுவும் இல்ல நம்ம கிராமத்தை இவங்க இருக்கதோ சிட்டியில இருக்குன்னு, அவங்களுக்கு தான் லைஃப் ஸ்டைலு. நீ பிடிக்கலன்னா இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு போற இடத்துல அவங்க இருக்குன்னு. அப்போ இவங்க என்ன நிலைமையில இருக்கு அப்படிதான் நம்ம யோசிச்சு நம்மளால இன்னும் பண்ண முடியுமா? இப்ப இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மானம் கூட அவரோட கப்பல் ஏறி போகாதா? அதனாலதான் பார்த்தேன், வேண்டாமா நீங்க அப்படியே இருக்க, நான் இப்படி இருக்கிறேன் நமக்கு. ஏன்னா நான் எப்பவுமே என்னன்னா, ஏன்னா அம்மாவுக்கு பிபி இதெல்லாம் அதிகம், அப்படி படுத்த படுக்கையில இருப்பேன். அப்போ நான் வந்து நம்ம வீட்டுக்கு வர இந்த கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட வந்து எங்கெல்லாம் அனாதையில இருக்குது, எங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களை பராமரிப்பு, அப்ப அதுல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை வருது. ஏன்னா இன்னும் நம்மளால விஷம் குடிச்சு சாக முடியாது இல்ல, இன்னும் தற்கொலை பண்ணி செத்தால் சாக முடியாது, அது இல்ல ஆண்டவர் அறிஞ்சாச்சு. இன்னும் நம்ம தற்கொலை பண்ணா நரகத்துக்கு போய்விடும். அப்போ இந்த பயம் இருந்தது. அப்போ அதனால என்னன்னா, நான் இப்படி ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்மளுடைய கடைசி காலத்தை ஓட்டி விடலாம் அப்படின்னு இருந்தால இவங்க இப்படி சொல்லணும். அப்ப நான் அது என்னன்னா, இவங்க ஆன்லைன்ல வந்தா நம்ம ஆஃப்லைன்ல ஆகும். இவன் அப்படியேதான் ஓடிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணா, அப்படி ஒரு 1.5 மாசம் ஓடி இருக்குன்னு நினைச்சது. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணிட்டு ஒரு வசனம் முதல்ல சொல்லு, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேற இடத்துல புறப்படும் எஸ்தர் புத்தகத்தில் வாசனம் சொல்லி எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா சில வேலை இது ஆண்டோடைய சித்தமா இருந்து நான் இப்போ அதை அல்ல தட்டுனா கடைசியில எனக்கு ஒரு அது கண்ணியாவோ எனக்கு ஒரு தடையாவோ ஒரு போராட்டமோ வந்துட்டேன்னா, அந்த வசனம் சொன்ன உடனே நான் வந்துட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணி அந்த ஆலோசனை சொன்ன அந்த சகோதரனுக்கு இமெயில் போட்டேன். நான் இப்படி ஒருத்தி வந்து வாழ்க்கை தான் சொல்லி சொன்னா, ஆனா என்னால நம்ப முடியல, இது எப்படி ஆண்டோடைய சித்தமா எப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அவர் அப்போ ஒரு 2 நாள் தாண்டி இமெயில் போடுறாரு, இது ஆண்டோடைய சித்தம் தான், 2 வீட்டுக்காரிடத்துல இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரும், ஆனா கடைசியில இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினாரு. அப்ப என்ன கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ கன்ஃபார்ம் பண்ண இவ அடுத்தது போன் பண்ணி கேட்டா, என்ன போய் சொல்லுது அப்படின்னு. நான் என்ன ஆண்டவர் சித்தப்படி நடக்கட்டா அப்படின்னு. அப்போ உன்னை இவ சொல்லுது, ஆண்டவர் சித்தப்படி நடக்குது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணல இல்ல. அப்போ உங்க வீட்டுல இருந்து யாராவது அனுப்புங்க அப்படின்னு. நம்ம வீட்டுல இருந்து யாராவது போகணுமா? அவங்க வீட்டுல ஏன்னா மச்சான் அந்த வேலை பண்ணுவேன் இந்த வேலை பண்ணுவேன்னு சொன்னா போய் சொல்லி, ஏன்னா மச்சான பொண்ணு கொடுங்கன்னு சொன்னா ஓகே. ஏன்னா மச்சான் படுக்கையில இருக்கிறாங்க, மச்சானுக்கு ஒரு பொண்ணு கொடுங்க யாரு போய் கொடுக்குவது. அதனால அப்படி இருந்தா இவங்களை நீங்க வரைஞ்சிட்டுங்க, நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு. இவங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் நல்ல வீட்டுல பிறந்த பொண்ணு, நான் ஆண்டவருக்கு பயப்பட பொண்ணு, நான் அம்மா சகோதரனையும் ஏமாற்றிட்டு நான் வரவே மாட்டேன், அப்படி ஒண்ணு வேண்டாம், நீங்க அதனால என்ன இங்க வந்தா வாருங்க இல்ல இப்படி எழுதிட்டு. அப்போ இன்னும் இவங்களுக்கு வேற அலையன்ஸ் வந்துட்டே இருக்குது. இவங்க ஒவ்வொரு நாள் சொல்லுவது, நீ என்ன பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை, இங்க பாரு ஏன்னா பொண்டாட்டி எடுத்து இருக்க மாட்டாரு, இன்னொருத்தனை பொண்டாட்டி எடுத்து எனக்கு தர மாட்டாரு. எனக்கு ஆண்டவர் இது சித்தமா இருந்தா எனக்கு தான் சொல்லி வச்சிருந்தா கட்டாயம் நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் அப்படி சமாளிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கணும்னா இது எங்க பிரேயர் டீம்ல வந்து நான் இப்படி சொன்னேன், அந்த தலைவர் அவர் வந்து இசையா இருக்கிறாரு தருமபுரியில. அப்போ அண்ணா இப்படி இருக்கு அண்ணா என்ன சொல்லுவது அப்படின்னு.
சரி ரமேஷ் நானும் ஒய்ஃபும் அப்படின்னு நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவும் என்னுடைய எனக்கு வந்து இளைய அத்தான் இருக்குதாரு. அப்போ ஆமா தங்கச்சி புருஷன் அவரும் இவங்க அங்க அந்த பிரதரும் அவருடைய ஒய்ஃபும் அப்படி 4 பேர் இன்னும் ஒரு பிரதர் நான் மார்க் அனுப்பிச்சுட்டு அப்ப 5 பேராட்டு இவங்க வீட்டுக்கு போச்சுன்னு போய் பேசி ஒரு ஒரு முடிவுக்கு வந்துருந்து ஆமா நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ண. அப்ப நான் ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்து அதை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு. அப்போ இனி கல்யாணத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன எங்க வச்சு கல்யாணம் இருக்கும் யாரு கதை ஏன்னா நம்ம இப்ப படுக்கையில் இருக்கிறதுனால எந்த சபையும் நம்மள திருமணம் அங்கீகரிச்சாது. அப்படி இருந்த டைம்ல தான் ஆகஸ்ட் மாசம் இல்ல ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி ஆமா 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி எங்க வீட்டுக்கு முன்னே வச்சு முற்றத்துல ஒரு சின்ன பந்தல் போட்டு இவங்களுடைய சைடுல இவங்க ஒரு 40 பேர் வந்து நாங்க இருந்து ஆமா ஆமா 30 பேரு வந்து இவங்களை தங்க வச்சு அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி ப்ரேயர் பண்ணி தாலி கட்டணும். ஆண்டவர் சத்தத்தின்படி சிஸ்டர்னு பேசி ஆரம்பிச்சு எப்படியோ கல்யாணம் முடிச்சாச்சு. சரியான விழா எலும்பு எடுத்து இங்க என்ன சரி அக்கா நீங்க சொல்லுங்க. இனி நீங்க வளர்ந்த விதம் எல்லாமே வித்தியாசம் இல்லையா? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வித்தியாசமா இருந்திருக்கும். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நாங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து நானு என்னுடைய தங்கச்சி தம்பி ஒய்ஃபு தங்கச்சி ஹஸ்பண்டு எல்லாருமே ஒரு 7 பேரா வந்தோம். வந்துட்டு இவங்களை பாக்கிறதுக்கோசரம் நேரடியா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா நான் இருக்கிற நிலைமை இந்த மாதிரி இருக்கிறேன், நீங்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு நாள் எல்லாரும் வந்து பார்த்தா வீடு வந்து ஒரு சின்ன வீடாதான் இருந்துச்சு. நாங்க ஒரு ட்ரெயின்ல இருந்து இறங்கி நாகர்கோயில்ல இருந்து வரோம், ஒரு வேன் பிடிச்சி வரோம் வந்துட்டுதான் இருக்கோம். ஃபுல்லா ஒரு காடு மாதிரி போகுது. நாங்க எங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை பார்த்ததே இல்லை எங்களுக்கு. அப்படியே மலை வீடு அந்த மாதிரியே வந்துட்டு இருக்கு. மரங்க செடிங்க அப்படின்ற மாதிரி. நாங்க சிட்டில இருந்ததுனால எங்களுக்கு அந்த அவ்வளவா அனுபவம் இல்லை. அப்போ நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு என்னமோ எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேலி பண்ணியிருந்தாங்க, உன்னை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போறாங்க, உன்னை கண்காணாம ஒரு தேசத்துல கொண்டு போய் விட போறோன்னு நீயே சூஸ் பண்ணிக்கணும்ல எங்களை எல்லாம் விட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு உள்ளுக்குள்ள என்னவோ பேச்சு இது வந்துட்டே இருந்துச்சு. என்ன பண்ண போற ஆண்டவரை இவ்வளவு தூரமா கொண்டு வந்திருக்கீங்க நீங்க என்ன? நான் வந்து இங்க இருந்து பக்கத்து ஊருக்கே போக வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன இத்தனை கிலோமீட்டர் தூரம் 1000 கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறேன். பெங்களூர்ல இருந்து இங்க வரைக்கும் எங்க வீட்டு புதுக்கடை வரைக்கும் அவ்வளவு தூரம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து என் ஃபேமிலியை விட்டு அதுக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டே இல்லை. எங்களுடைய குடும்பம், என் அண்ணன் தம்பிங்க, எங்க அக்கா தங்கச்சிங்க, அவங்க பிள்ளைங்க, இதுதான் என்னுடைய உலகமா இருந்துச்சு. திடீர்னு நான் இவரை மீட் பண்ணிட்டு நான் இவ்வளவு தூரம் வரேன்னு நான் நினைச்சே பாக்கல. இத்தனை வருஷம் நான் கல்யாணமே வேணான்னு சொன்னதுக்கு சில காரணமும் இருக்கு. இந்த பலவீனமும் ஒரு காரணம். இன்னொன்னு வந்து என் குடும்பத்தை விட்டு நான் போக கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா என் குடும்பம் எனக்கு மொத்தமா என் குடும்பத்தை நான் நம்பியிருந்ததுனால என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. அப்போ அவங்கள சுத்தி நான் இருந்ததுனால நானும் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருந்தேனா இல்ல அவங்க என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தீங்களான்னு தெரியல. ஆனா நான் தான் அப்புறமா தான் தெரியுது நான் தான் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வரோம் வந்துட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா வீடு இந்த மாதிரி இருக்கு. இவங்க நிலைமையெல்லாம் பார்த்துட்டு எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நீ இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னாக்கா நீ இருக்கிற இடம் வர எப்படி இங்க வந்த பிறகு எனக்கு வந்து அந்த மைண்டே இல்லை. நான் வந்தேன்னா இங்க இருப்பேனா எனக்கு இது செட் ஆகுமா அது தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கு உள்ள வந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு, நீ போ நான் அற்புதம் செய்வேன். ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து அங்க இருக்க சூழ்நிலைகள், அங்க வீடு வசதி இல்ல, இவங்க குடும்ப வசதி இல்ல, நான் இந்த வசதியா இல்லாத இடத்துல நான் வாழ முடியுமா அப்படின்ற எண்ணம் எனக்கு ஒரு துளி கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை மட்டும் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன வழிநடத்தி இருந்தாரு இல்லைங்களா. அதனால அதுக்கப்புறமா சரின்ட்டு எல்லாமே எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாண்டான்னு தான் சொன்னாங்க. நான் வந்து இல்ல இது ஆண்டவருடைய சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் ஓரளவுக்கு அப்படியே பேசி முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு ஒரு மாசம் அப்படியே அதை பத்தி பேசாமலே இருந்துட்டாங்க எல்லாருமே. ஏன்னா இவங்க வீட்டை பார்த்தோன்னா அவங்களால எதுவுமே ஏத்துக்க முடியல. வீட்டையும் அந்த ஊருக்கு வந்து சூழ்நிலை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நமக்கு வரப்பு மாதிரி எல்லாம் இருக்குது, இதுல எல்லாம் இவர் நடக்க மாட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தண்ணி ஒரு குடம் தண்ணி கூட நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து வீட்டுல அப்படியே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பிரின்சஸ் மாதிரி இருந்துட்டேன். ஏன்னா எங்க தம்பி, எங்க அக்கா, எங்க தம்பி பொண்டாட்டிங்கோ, என் தங்கச்சி எல்லாருமே என்ன வந்து அப்படி பார்த்துருப்பாங்க. எங்க அம்மா எல்லாமே என்ன வந்து ரொம்ப ஹெவியான வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க. எங்க அம்மா பிரியாணி செஞ்சாக்கா நான் வெறும் வெள்ளரிக்காய் எடுத்து கொடுப்பேன், அந்த வேலை செய்வேன். அந்த அப்புறமா சின்ன குழந்தைங்க கூட தான் விளையாடிட்டு இருப்பேன் நானு. எல்லாருமே பெரியவங்க எல்லாம் ஒரு கேங்ல உட்காந்து பேசினாங்க, நான் குட்டி பசங்க கூட தான் இருந்துட்டு அவங்க கூட விளையாடின்னு ரைம்ஸ் படிக்கின்னு இருப்பேன். அந்த மாதிரி இருந்துட்டு நீ வந்து இங்க வந்து என்ன பண்ண போற அப்படின்னு நான் நினைச்சு, இவரும் ஒரு குழந்தை மாதிரி இருப்பாரு, நானும் வந்து அங்க குழந்தை மாதிரி இருக்கலாம், எனக்கு ஒன்னும் வேலை இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா வந்த பிறகு எனக்கு வேலை இருக்கு அங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா திருமணத்துக்கு அப்புறமா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து பல்லி, கரப்பாம்பூச்சி, அப்புறம் கொசுங்க, அந்த அட்டை எல்லாம் விதவிதமா இருக்கும். எங்க ஊர்ல நாங்க அது பார்த்ததே இல்ல. எறும்பு, கொசு, ஈ மட்டும் தெரியும். இங்க வந்து அட்டைங்க விதவிதமா இருக்கு. நான் உட்காந்து இது என்ன பேரு இது என்ன பேருன்னு கேட்டுட்டே இருப்பேன். இவங்க சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டாங்க. எங்க மாமியாரு சொல்லுவாங்க, என்னடா இவ எப்ப பாரு எதான் ஒண்ணு கேட்டுனுக்குறா அப்படின்னு. இவதான் பொறுமையா அவளுக்கு தெரியலம்மா சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு எங்க மாமியார் சில விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க. பாரு நீ வந்து ஊர்ல இருந்து வந்துக்கிறோம், இது கிராமம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான்மா கிராமத்துல என்ன இருக்குது அதெல்லாம் சொல்லித்தாங்க எனக்கு, உனக்கு சொல்லி தர்றதுக்கு என்னால முடியாதுமா, நீ போய் அவனை கேட்டுக்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு சின்ன சின்ன விஷயங்க. அப்புறமா அப்படியே இதாயிட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய எனக்கு வந்து 7 மாசம் கழிச்ச பிறகு இங்க நாங்க வந்து பெங்களூர்ல ஷாம்பு போட்டு குளிச்சிடுவோம். இங்க வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிறதுனால தலையில இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. இங்க வந்து கன்னியாகுமரியில ஷாம்பு போட மாட்டாங்க இல்லையா, வாரத்துல ஒரு வாட்டி போடுவாங்க. அங்க வந்து நான் வந்து ஷாம்பு போட்டு குளிச்சதுனால அந்த இன்ஃபெக்ஷன் இதாவாது. எண்ணெய் போட்டு ஷாம்பு போடாததுனால உள்ள போய் அந்த எண்ணெயும் வேர்வையும் உள்ள போய் அந்த ஓட்டைக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூடு இல்ல, அங்க வந்து நல்ல கிளைமேட், நல்லா கூலா இருக்கும், நல்லா ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க எப்ப பாரு வேர்த்துட்டே இருக்கும். எனக்கு வந்ததா ஒரு செகண்ட் கூட வேர்க்காம இருக்காது, வேர்த்துட்டே இருக்கும் எனக்கு. அப்ப வந்து அந்த வேர்த்து தண்ணி எல்லாம் அதுக்குள்ள போய் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு எனக்கு அடிக்கடிக்கு தலைநோய் வரும், ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகும். மாத்திரை இல்லாம படுக்கவே முடியாது, மாத்திரையும் தைலம் தான் இருக்கும். தைலத்தை வச்சு காதுல தலையில ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டு தான் தூங்குவேன். என்னடா இது லைஃப் இப்படி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பேஷண்ட பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேன், இங்க வந்து நானே பேஷண்ட் ஆயிட்டேன்னு அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் இல்ல, இவருக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இவன் வந்து என்ன பாத்துக்குவான்னு பார்த்தாக்கா இவள நம்ம பாத்துக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு. எங்க மாமியார் பாவம், அவங்களும் நாங்க வயசான காலத்துல நாங்க ஒரு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தோம், நாங்க எங்கேயோ கஞ்சியா கூல குடிச்சிட்டு இருந்தோம். இவன் ஒருத்தி வந்து எங்களை பாக்குறேன்னு சொன்னா, இப்ப இவன் படுத்துருக்கிற நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அது ஒரு கருணீடா இருக்கும். அப்போ இவங்க அக்காங்கெல்லாம் வரும்போது எல்லாம் கூட, அக்கா தங்கச்சி எல்லாம் கூட வரும்போது என்ன பண்றீங்களோ அப்படின்னு தெரியாம தான் வந்து பாத்துட்டு சிறண்டா போயிடுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியிட்ட ஆளுங்க எல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா ஒரு நோயாளியை புடிச்சு கட்டி வச்சிட்டீங்களே, ஏற்கனவே உன் பையனே இப்படி படுக்கையில இருக்கிறான், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது கடைக்கு போயிட்டு வருவாங்க அவங்க. நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு ஒன்னும் தெரியாது இல்லையா. அப்போ கடைக்கு போயிட்டு வரும்போது அம்மா வந்து இவங்க கிட்ட சொல்லின்னு இருப்பாங்க. ஏன் நான் வெளியே வரும்போது சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்ப என்ன சொல்றீங்க, என்ன பேசுறீங்க, எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க, என்ன பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு, நான் ஏதோ செஞ்சிருக்கிறேன் அதனாலதான் நீங்க 2 பேரும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே இருப்பேன். அப்ப இவர் சொல்லுவாரு, இல்ல இந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்களாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறமா நான் ஜெபிக்க, ஆண்டவரே நான் என்னை கொண்டு வந்து இங்க ஒரு வாழ்க்கை தரவேன் தான் சொன்னீங்க, இந்த வாழ்க்கைய நான் வந்து இங்க இருந்த வாழ்க்கைய நான் ஆசைப்படுற அளவுக்கு வரக்கூடாது, எங்களை வாழ வைக்கணும்னா நீங்க என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க, அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிப்பேன். அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் எனக்கு ஒரு தலைவலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மறுபடியும் நான் பெங்களூருக்கு போனேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நாங்க 3 பேரை போனோம், பெங்களூருக்கு போயிருந்தோம். அப்ப போய் பார்க்கும்போது அங்க வந்து டாக்டர்கிட்ட பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டாரு,
என்னை பார்த்துட்டு நீ இன்னும் உயிரோட இருக்கிறியாமா அப்படின்னு கேக்குறாரு. இவ ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன் மறுபடியும். நீ இன்னும் உயிரோட இருக்கிறியாமா அப்படின்னு கேக்குறாரு. என் கூட என் ஃப்ரெண்டு வந்தா, அவ பார்த்துட்டு என்ன டாக்டர் அப்படி கேக்குறீங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்றதே தெரியாதுமா, இவங்க கூட ஆபரேஷன் ஆனுங்க எல்லாம் இப்ப யாருமே இல்ல அப்படின்ற. என் கூட நிறைய பேருக்கு ஆபரேஷன் ஆச்சு. அந்த ஆபரேஷன் கொண்டு வந்து போடும்போது அவங்களுக்கு காக்கா வலிப்பு, அதாவது பிக்ஸ் அந்த மாதிரி, அப்புறமா ஜென்னி அந்த மாதிரி எல்லாம் வர்றோம். அப்புறம் ஸ்பாட்ல டெட் ஆயிடுவாங்க, ரொம்ப பேரு இறந்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்தேன். எங்க 2 பேரும் விஷயத்துல இப்படி பார்க்கும்போது 2 பேரும் தான் ஒரே மாதிரி மேட்சிங்கா இருக்கும். ஏன்னா இவரு கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது பார்க்கும்போது அவரும் பக்கத்துல இருக்கிறவங்க செத்து போவாங்க. அதே மாதிரி என் கூட இருந்தவங்க எல்லாம் கூட செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரு. செப்டிக் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகி செத்து போயிடுவாங்களாம். ஆனா என்ன தேவன் அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவனோட வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்ணி பார்த்ததுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே செப்டிக் ஆயிடுச்சு, இன்னும் மண்டவடை ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாள் வரை இருக்கட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வெறும் ஒரு மாசத்துக்கு டாப்லெட் மட்டும் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒரு டாப்லெட் ஒண்ணு நீளமா இருக்கும், அது ஒரு மாத்திரை டாப்லெட் போட்டு சாப்பிட்டாலும் ஒன்னும் தெரியாது, வலியும் போகாது, இன்ஃபெக்ஷனும் குறையாது. சரின்னு மறுபடியும் நாங்க எங்க வீட்டுக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இங்க சித்தா அது இதுன்னு பார்த்தோம், ஒண்ணுமே முடியல. அதுக்கப்புறமா இவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாங்க எங்க வீட்டுக்கு. நாங்க நாங்க 3 மணிக்கு விடிய காலம் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க ஐயோன்னு கூப்பிடுவாங்க, தலையை பிடிச்சு வச்சுட்டு. அவங்க கேட்பது என்ன, அப்பதான் சொல்லு ஒய்ஃபுக்கு தலைவலினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. நாங்க இப்படி நாளடைவில் அது கொஞ்சம் எல்லாம் தீவிரமாச்சு. செவரோட பிடிச்சு அவங்க தலையை எப்படி வச்சுட்டு அழகத்தை பார்த்தா நம்மளாலேயே சகிச்ச முடியாது. அப்படி கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னன்னா இவங்களுடைய தலையில புழு வர தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணீங்கல்ல, இந்த ஓட்டம் மூடணும்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த தலையில இருக்க அந்த ஓட்டம் மூடணும் தான் ப்ரேயர் பண்ணிட்டு. ஆனா ஓட்டம் மூடிச்சது, ஆனா தலைவலி தீரல. அப்ப என்னத்தினால இந்த தலைவலி? ஆனா இப்ப ஆஸ்பத்திரியில போய் பார்த்த முன்னாடி இவங்களுக்கு தலை செப்டிக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு அவர் இந்த மோனிஸ்டார் காலேஜ்ல அவர் ப்ரொஃபஸரா இருக்கிறார். அவர் அவருடைய பையனுக்காக மேரேஜுக்கு சீட்டு கொண்டு வந்தாரு. சீட்டு கொண்டு வந்து அவங்கள பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரே ஆளுக அவங்க கேட்டது என்ன அப்படின்னு. அது இப்படி ஒய்ஃபுக்கு தலைவலி, இந்த தலையில இருக்கும் அந்த ஓட்டைனால எப்படி டாக்டர் சொல்லுதுன்னு. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இந்த ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, அவங்கள்ட்ட நீங்க போய் கன்சல்ட் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு. அந்த இடத்துல இருந்து அவர் போன் போட்டு தந்தாரு, அவர்கிட்ட பேசணும். அப்ப நாளை அவர் அப்பாயின்மெண்ட் இருந்தாரு. அப்போ நாங்க 3 பேரு, நான் அம்மா இவங்க கூட்டிட்டு போய் அங்க அவங்க போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணி வீட்டுக்கு சொல்லி நீங்க ஒரு வாரத்துக்குள்ள ஆமா நீங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. வழியில வரும்போது புழு தோண்டிய தொடங்குச்சு உள்ள தலையில இருந்து. ஆமா, இந்த செடியில இருக்க புழு மாதிரி கீழே தொடங்குச்சு. ஆனா இவளுக்கு தெரியாது, இவ்வளவு பக்கத்துல இருந்து ஏன்னா மடியில விழுந்தது. அப்ப செடி 2 விழுந்து காணி. நாங்க வீட்டுல வந்த பின்னாடி தலைவணியில எல்லாம் விழ தொடங்குச்சு. ஆமா, அப்போ அம்மா கிட்ட நான் இப்படி சொன்னேன். ஆமா, அப்போ அந்த விழுவுக்கு முன்னாடி ரொம்ப வலிச்சு, அது உள்ள விழுந்தா அந்த அளவு வலி. அப்ப அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இவ்வளவு தலையில 2 புழு வருது அப்படின்னு. அப்ப அம்மா சொன்னா, இதுதான் கடைசி நிலைமையில இருக்கு, நல்ல உள்ள பழுத்து காணும் அப்படின்னு. அப்போ அடுத்த நாள் தான் இவளுக்கு தெரிஞ்சது, ஏன்னா தலையில 2 தான் வருது. ஆனா இவ்வளவு தலையை கிட்ட மூஞ்சி வச்ச முடியாது, அவ்வளவு பேன நாட்டம் தான் இருக்கும். அப்போ இவ அந்த புழு விழுந்த உடனே ஓடி என்ன கட்டி பிடிச்சிடுச்சுன்னா, நான் இனி அவ்வளவுதான், என்னுடைய ஓட்டம் முடிச்சதுன்னு நினைச்சேன், நான் இப்படி இறந்து போனாலும் நீ ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுதா. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆச்சு. ஆண்டவரை இப்படி ஒரு 6 மாச வாழ்க்கைக்கு இப்படி நீங்க கொண்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்னு அழுதான். ஆனா என்னோட ப்ரேயர் டீம்ல எல்லாம் சொல்லி நாங்க பாசிட்டிவ் ப்ரேயர் பண்ணோம். ஆனா ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினால் என்னன்னா, அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அங்க ஒரு வாரத்துக்குள்ள பிளட் அடைச்சதுன்னு சொல்லி அந்த பிளட்டை அடைச்சாம ஆப்ரேஷன் ஆகி கிளியர் ஆச்சுது.
இப்போ நல்லபடியா தலை மூடி அந்த ஓட்டை எல்லாமே மூடி போய் இருக்குது. நல்லா இருக்கு ஆண்டவர் கிருபையினால. அல்லனா தலைவலிக்கு டேப்லெட் போடாம அவளால தூங்க முடியாது, கை காலம் எப்போ இப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு கோடி நன்றியை சொல்லணும். ஆனா இந்த இதுக்காக தான் ஆண்டவர் அவளை இங்க அனுப்பி இருக்கிறாரு. இப்ப அங்க வச்சு இந்த ஓட்டை அடைஞ்சிருந்தா அவ இங்க வந்திருக்க மாட்டா. அதான் உண்மை. இன்னொன்னு, நீ உனக்கு அர்த்தம் செய்யணும்னா இது இங்க வந்ததுனால இந்த ஆஸ்பத்திரியில வச்சு இவங்களுக்கு இந்த காரியம் ஆண்டவர் முடிச்சு கொடுத்தாரு சக்சஸா. இப்ப என்ன ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க, காலை விடிய வேலை 3 மணில இருந்து 6 மணி வரை தேசத்துக்காக ஜெபம் பண்ண கான்ஃபரன்ஸ் போட்டு நாங்க ஒரு 5 பேரை அப்படி சேர்ந்து பிரேயர் பண்ணுவோம். இது தாண்டி என்னன்னா வீட்டுல வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர் நாங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். ஒரு 20 பேர் 25 பேர் எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவது, மெசேஜ் கொடுக்குறது. இப்படி இன்னும் இதை தாண்டி யாராவது பிரேயர் பண்ணி வீட்டுக்கு தேடி வந்துடுவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவது. இப்படியே தான் லைஃப் போயிட்டு இருக்குது. ஆண்டவருடைய கிருபையினால என்ன சொல்லுவீங்கன்னா, ஆண்டவர் நம்ம இந்த ஊழியங்கள் மூலமா தான் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திச்சுதாரு. ஏதாச்சும் மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்கா ஊழியத்துல? எத்தனையோ சொல்லலாம் சிஸ்டர். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கண்ணீரோட மந்தாடி சில பாஸ்டிங் கூட இருந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தா சிலவங்க அப்படியே மறந்து போயிடுன்னு. மறந்து போறது மட்டும் இல்ல, ஏதாவது நம்ம ஜனங்களை பற்றி தெரியாதா? நன்மை பெற்ற இயேசு கிறிஸ்துவிடத்துல நன்மை பெற்ற ஜனங்க தான் அவருக்கு எதிராக செயல்பட்டு, அதே மாதிரிதான் இந்த ஊழியர்களை இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் அன்னைக்கு நம்மளை தேற்றுவதனால நான் என்ன இப்போ மனுஷனை பார்த்து நம்ம ஓடுனா கட்டாயம் விழுந்துடும். மனுஷனுடைய அந்த இவங்க நம்மள நல்லதா நினைச்சது, நம்ம நல்லது சொல்லணும் அப்படி நம்ம மனுஷனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கல. அதனால ஆண்டவரை முற்று முடிய சார்ந்து இருக்கிறதுனால ஆண்டவர் எங்களை புண்ணிய இடங்களை மேய்ச்சு அமர்ந்த தண்ணி ரெண்டையில எங்களை கொண்டு விட்டு இருக்கிறாரு. மனுஷனை பிரியப்படுத்த நினைக்காம நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துறது நிச்சயமா அவர் பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா? சரிண்ணா, உங்களுடைய சாட்சி ரொம்பவும் பிரயோஜனமா இருந்துச்சு. நேயர்கள் உங்களுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய அனுபவங்கள் மூலமாக? இப்போ என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்லணும்னா, எந்த நிலைமையில வச்சும் தேவனால ஒரு மனுஷனை பயன்படுத்த முடியும், எந்த நிலைமையில இருந்தாலும் அவனை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நான் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கேடுகட்ட நிலைமையில இருந்தாலும் அதை மாற்றி அமைச்ச தேவனாகிய கர்த்தரால முடியும்னு சொல்லி 100% உண்மை. ஏன்னா அவருடைய வசனம் சொல்லுது இல்ல, அவர் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி காட்டுகிற தேவன். அவர் புழுதியில் கிடக்கிறவனையும் புழுதியிலிருந்து குப்பையில கிடக்கிறவனையும் தூக்கி உயர்த்துகிற தேவன் சொல்லியது என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்திருக்கிறேன் சிஸ்டர். அது இப்ப அனுபவிச்சுட்டு இருக்குது. என்னுடைய சாட்சி அதுதான். நீங்க இப்போ நான் உலகத்துல நம்பி வாழ்ந்தேன். ஆனா அந்த உலகம் எனக்கு கை தரல. ஆனா நான் எப்போ ஆண்டவரை நம்பி வாழ்வேனோ, ஆண்டவர் உண்மையிலே இந்த மனுஷன் தர முடியாத சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறாரு, மனுஷனால தர முடியாத சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறாரு, நல்ல ஒரு ஒய்ஃபை தந்திருக்கிறாரு, நல்ல ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாரு. இன்னும் சொன்னா இது மாதிரி நல்ல ஒரு சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறாரு. இதோட நமக்கு என்ன வேணும் சிஸ்டர்? பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்யறது அவருக்கு லேசான. நிச்சயமா அவர் உங்களை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்தணும். இன்னும் நீங்க கர்த்தருக்காக அநேக ஊழியங்களை செய்யணும். சரி, நான் உங்களுடைய சாட்சியை பார்க்கிற ஜனங்களுக்காக ஒரு பிரேயர் பண்ணுங்க. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் எங்களுடைய சாட்சியை நீங்க கேட்டீங்க. சாட்சின்னு சொல்ல முடியாது, இது அனுபவம் தான். எங்களுடைய வாழ்க்கையில வந்த அந்த அனுபவங்கள் தான் இன்னைக்கு நாங்க அதை ஒரு சிலர் தான் நாங்க பகிர்ந்து கொண்டோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாரை எங்கிருந்து தூக்கி எடுக்கிறாருன்னு தெரியாது. பாருங்க, ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து இம்மட்டுமா எங்களை தூக்கி எடுத்து மரணத்தின் பிடியிலிருந்து எங்களை தப்பிச்சு பாதுகாக்க முடியும்னா இன்னும் உங்களையும் அப்படி அவர் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். என்ன நிலைமையில இருந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எங்களை கைவிட்டாரோ, ஐயோ ஆண்டவர் எங்களை மறந்தாரோ அப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க. நிச்சயமா அவருடைய கண்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு அவர் மாற்றவே இல்லை. இன்னும் உங்க மேல அவர் கரிசனையா தான் இருக்கிறாரு. சரி, நமக்கு எல்லாரும் கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்பு தெய்வமே, இந்த அருமையான ஒரு வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டார்கள் ஆண்டவரே, கண்டார்களே ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மகிமையை காணும்படி இந்த குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள் மாறட்டும், இந்த குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும், இந்த குடும்பத்தில் இருக்கிற இல்லாமைகள் மாறட்டும், இந்த குடும்பத்தில் இருக்கிற கடன் தொல்லைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உலகத்துல மூழ்கி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கூட ஆண்டவரை உம்முடைய இழுத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரை உம்முடைய தெய்வீக சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறீங்க என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ரொம்ப நன்றி. எங்களுடைய அழைப்பையும் ஏற்று இங்க வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. என்னுடைய சேனல் சார்பாக உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். God bless you, sister. நேயர்களே, இவ்வளவு நேரமாய் அருமையான சகோதரர்களின் சாட்சியை நீங்க கேட்டீங்க. நிச்சயமா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் இதை மற்றவர்களோடு நீங்க ஷேர் பண்ணுங்க. அது அவர்களுக்கும் பிரயோஜனமாய் நிச்சயமாக இருக்கும். இது போன்ற அனுபவங்கள், சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தால் எங்களோடு கூட எங்களுடைய தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்க. அது நிச்சயமாய் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு அடிச்சோல் நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு தேவ ஊழியரோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.